ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து தோசை. அது நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நமக்கு முழு உளுந்து தோசைக்குள்ள மாவு அளவு வந்து காப்படி புழுங்கரிசி, அதே அளவில் பச்சரிசியும் காப்படி எடுத்துருக்குறோம். கருப்பு உளுந்து 1.5 மானப்படி எடுத்துருக்குறோம். 1 ஸ்பூன் வெந்தயம் அந்த உளுந்தோடு போட்டு ஊற விட்டு நம்ம அரைக்கணும். இப்போ நமக்கு உளுந்த மாவு நல்லா பொங்கிடுச்சு தோசைக்கு. இந்த இதில் நம்ம தோசையும் சுட்டுக்கலாம், இட்லியும் இதில் அவிக்கலாம். அடுத்தது நம்ம இதுக்கு இந்த தோசைக்கு சட்னி அடுத்தது நம்ம ரெடி பண்ணுவோம். தேங்காய் துவையில் அரைக்க போகிறோம். இது 4-5 மிளகாத்தை, 2-3 வெள்ளைப்பூடு, ஒரு 10-15 வெங்காயம், பொடி வெங்காயம் உரித்து போட்டுக்கணும். தேங்காய் பூவையும் அதோட சேர்த்து போட்டுக்கணும். உப்பு தேவைக்கானது, சிறிதளவு புளியும் போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடணும். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது தாளிச்செல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம இதை அப்படியே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தோசை கல்ல ஊற்றலாம். இதில் வந்து லேசாக இந்த தோசைக்கு ஊற்றினா நல்லா இருக்காது, கொஞ்சம் கனமாக ஊற்றி சாப்பிட்டா தான் இந்த முழு உளுந்து தோசை நல்லாயிருக்கும். தோசையை மாற்றி போட்டுடலாம். நமக்கு முழு உளுந்து தோசை ரெடி ஆகிட்டு, இதே மாவில் நம்ம இட்லியும் அவிக்கலாம். தோசை நம்ம சுட்டை எடுத்தாச்சு. தேங்காய் சட்னி இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம் மிளகாத்தூளும் உப்பு புளி போட்டு நம்ம வதக்கி அரைச்சாலும் இதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் இட்லியும் நம்ம அவிச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.